அவங்க சொன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், நான் வந்து இந்த கிராமத்தில் முன்னாள் ஆர்டிஎஸ் தலைவராக இருந்தேன். இப்போது நான் ஓய்வு பெற்று 6 வருஷம் கடமை பார்த்து இப்போது நான் ஓய்வு பெற்றிருக்கேன். நான் என் குடும்பம் பிள்ளை ஒட்டியில் பார்க்கணுமெண்டு. இந்த கேன்சர்ன்றது பேர் சொன்ன மாதிரி கேன்சர்ன்ற விஷயம் வந்து அது நோய் வந்து மற்றாக்கள் பயப்படுறதுக்கோ அல்லது மற்றாக்களை தொத்துமன்றதோ அப்படி ஒன்று இல்லை. என்னோட 2 மகனுக்கும் வந்தது. என்னோட 2வது மகனுக்கும் இந்த வருத்தம் வந்து கேன்சர் வந்து தலையில் நான் ஆப்ரேஷன் செய்து அது சின்ன வயசு நான் காப்பாற்றிட்டேன். 5 வருஷம் முடிஞ்சு. இப்போ நல்லா இருக்கார், படித்து நல்லா இருக்கார். இப்போ அதுக்கு அமைய அண்ணன் நாங்கள் என்ன சொன்னால் கொஞ்சம் தொழில் செய்கிறதால காசி எல்லாம் இங்கே பிரட்டி கட்டி எடுக்கக்கூடியதால் எங்கள் பொடினா கொஞ்சம் காப்பாற்றி நம்ம நவலோகாவெல்லாம் செய்த நாங்கள் அதுக்கு ஏறத்தால் ஒரு 15 லட்சம் முடிஞ்சுது. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஆரம்பத்திலே இப்போ சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே இதை கண்டுபிடிச்சி அல்லது ஆரம்பத்திலே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தால் இந்தளவுக்கு வந்திருக்காது. அதில் இப்போதைக்கு அவங்ககிட்ட இருந்த பொருள் வீடு வளவு எல்லாம் இழந்து நிற்காங்க இந்த குடும்பம். இப்போ அதுக்கு அமையத்தான் நான் இவர ஃபோட்டோ எடுத்து சகல இடங்களும் போட்டிருக்கேன். பிள்ளையான தொடக்கம் போட்டிருக்கேன். மாகாண சபை முதலமைச்சர்கிட்டையும் கூட்டிட்டு கொண்டு போய் நான் இவங்களோட ஃபைலை இணைச்சிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு அவங்க இவர் அக்கௌண்ட்டும் இவர் ஐடென்டி கார்டும் எடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் ஒரு கிழமையாக போய்த்தேனே. அப்படி ஒரு நிலைமையாக இருக்குது. அப்போ அதால் இப்போ நான் போட்டதுக்கு அமைய இந்த இந்து மதகுருமார் தான் முதலாவது உதவியாக செய்வது இவருக்கு. நான் வரவேற்கிறேன். என்ன பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. இது இந்த அளவில் நின்று போகாமல் மென்மேலும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் கல்குடா வலைய சைவ குருமார்கள் சேர்ந்து இந்த உதவியினை செய்திருக்காங்க. தற்போதைக்கு இப்போ அவங்களுக்கு உலருணவு பொதி வழங்கியிருக்காங்க. இன்னும் மேலும் செய்கிறதுக்கு எதிர்பார்த்துருக்குறாங்க. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற மீடியாவாக இருக்கலாம், அல்லது ஆளுநர் அலுவலகமாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற மினிஸ்டர்மாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இவருக்கு உதவி செய்கிறதுக்கு முன்வந்தால் பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் என்று எனது கருத்து. எங்களோட கிராமம் கொஞ்சம் வறிய கிராமத்தை இப்போ ஆரம்பத்தில் இவங்களை கண்டுபிடிச்சிருந்தால் நாங்கள் ஏற்கனவே நான் எப்பயோ செய்திருக்கலாம் உதவிகள். இவங்க வாழைச்சனில் இருந்து இப்போதைக்கு தான் எங்களோட கிராமத்துக்கு பதிவு பட்டி வந்திருக்காங்க. அதுக்கு அமையத்தான் நான் அதுக்கு வந்ததுக்கு பிற்பாடு தான் நான் முயற்சி எடுத்து இந்த இதுகளை செய்து கொண்டு வரேன். அதுக்கு அமைய இந்த இந்து மாமன்ற குருக்களை போன்று இன்னும் இருக்கின்ற வசதி படைத்தவர்கள் இவர் இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்தால் நல்லா இருக்கும் என்று எனது கருத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.